ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே சூப்பர் ஸ்பாஞ்சியாக கேக் பண்ண போகிறோம். அதுவும் பேக்கிங் பவுடர், ஆயில், பட்டர், மில்க் இது எதுவுமே இல்லாமல் வெறும் 3 பொருளை வச்சு நம்ம கேக் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த கேக் ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 3 முட்டை எடுத்துக்கோங்க. அதை ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கலாம். பேல் எல்லோ கலர் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா பீட் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கலரில் வரணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் லைட் கலரில் ஆகணும். பாருங்கள், இந்த கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் 90 கிராம்ஸ்க்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டான கேக்கு கிடைக்கும். இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நம்ம நல்லா பீட் பண்ணிக்கணும். ஹேண்ட் விஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும். எலக்ட்ரிக் பீட்டர்னால் ஒரு 5 மினிட்ஸில் உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீமியான டெக்ஸ்டர் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு 90 கிராம்ஸ்க்கு வீட் ஃப்ளார் ஆட் பண்ணிக்கலாம். நான் வீட் ஃப்ளார் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மைதா கூட ஆட் பண்ணிக்கோங்க. 90 கிராம்ஸ்க்கு எடுத்துக்கோங்க கரெக்டாக. இப்போ இதை ஒரு ஸ்பேட்சில் வச்சு இந்த மாதிரி லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம 7 இன்ச் பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நீங்கள் இதுக்கு 6 இன்ச் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பேனில் நீங்கள் பேட்டர் யூஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு முன்னாடி நீங்கள் பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கேக் ஒட்டாமல் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு லைட்டாக இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் உள்ள ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிருந்தாலும் அது போயிடும். அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு டேப் கூட பண்ணிக்கலாம் நீங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம குக்கரை ஒரு 15 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சு ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். வெயிட்டும் கேஸ்கட்டும் போட வேண்டாம். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேக் பேனை உள்ளே வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் இதை ஒரு 50 மினிட்ஸுக்கு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக நம்ம பேக் பண்ணிக்க போகிறோம். அப்போ தான் கேக் நல்லா ஸ்பாஞ்சியாக நம்மளுக்கு வரும். மிடில் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணக்கூடாது, அப்படின்னா கேக் ஒழுங்காக வராது. இப்போ 50 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேக்கு பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் இல்லைன்னா டூத் பிக் வச்சு நம்ம கேக்கு குக் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். கேக் ரொம்பவே ஸ்பாஞ்சியாக சூப்பராக வந்துருச்சு. கொஞ்சம் நேரம் நம்ம இதை கூல் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கேக் பேன்லேருந்து வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நம்ம இந்த கேக்கை 2 பார்ட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் கேக் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், கேக் எவ்வளோ சூப்பர் ஸ்பாஞ்சியாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கும் ஸ்பாஞ்சியாக வரணுன்னா நான் சொன்ன மெஷர்மெண்ட்லேயே நீங்களும் கரெக்டான நீங்கள் ஆட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி சூப்பராக ஸ்பாஞ்சியாக கிடைக்கும். கேக்கு கொஞ்சம் கூல் பண்ணதுக்கப்புறம் நம்ம சுகர் சிரப்பு அப்ளை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம விப் டாப்பிங் அப்ளை பண்ணிடலாம். க்ரீம் நம்மளுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமாக வேணுங்கிறவங்க அதிகமாக சேர்த்துக்கோங்க. டாப்பிங் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஸ்ட்ராபெரி க்ரஷ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன க்ரஷ் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் ஸ்ட்ராபெரி க்ரஷ்ஷே ஆட் பண்ணிக்கிறேன். இனி நெக்ஸ்ட் லேயர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே திரும்பவும் சுகர் சிரப் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே விப் டாப்பிங் அப்ளை பண்ணிக்கலாம்.
விப்பிங் க்ரீமில் பர்பிள் கலர் ஆட் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஃப்ளவர்ஸ் வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் எனக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸ் வந்து நான் வந்து போட்டுட்ருக்கேன். டிசைன்ஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பர் ஸ்பாஞ்சி கேக் வந்து ரொம்பவே டெக்கரேட்டிவாக ஃபினிஷ் ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.